Hello buddies, welcome back to my channel Crazy Couch Potato and I'm Roshni. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாயாசம் தான் பண்ண போறோம். அது ஒரு டிஃபரெண்டான பாயாசம், கேரமல் பாயாசம் ஆர் கேரமல் கீர்னு அதை நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம கேரமல் பாயாசம் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கிரேசி கவுச் பொட்டேட்டோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேரமல் பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம சோக் பண்ண போகிறோம். இதை 15 நிமிஷம் ஊற வைங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம மிக்சியில் ஒரு சுத்தோ 2 சுத்தோ வச்சு கொரப்பாக அரைச்சி வைக்க போகிறோம். ரொம்ப மாவு மாதிரி அரைக்க வேண்டாம். இது ஜஸ்ட் உடஞ்ச மாதிரி இருந்தாலே போதும். இந்த மாதிரி இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து நம்ம அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கிஸ்மிஸும் உடச்சி வச்ச பாதாமும் சேர்க்குறோம். இதெல்லாம் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்தது 1/2 கப் சீனி எடுத்து அதை நல்லா கேரமலைஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வதக்குங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு வேளை கரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி அதை கேரமலைஸ் ஆகுது. இப்போ நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு. இதில் நம்ம ஒரு 1/2 கப் இல்லை அதுக்கும் மேலே நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். இது நம்ம செஞ்சு வச்சுருக்க கேரமல் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் கொஞ்சம் சிரப்பி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் எடுத்து அதை நம்ம நல்லா பாயில் பண்ணுறோம். பால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ அந்த அரிசி இதிலேருந்து நல்லா வேகட்டும். கொஞ்சம் டைம் ஆனோடனே அந்த அரிசி நல்லா வெந்து அந்த பாலும் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரைசன்ஸு, கேஷ்யூஸ் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபைனலாக இப்போது கேரமலைஸ்டு சிரப் ஆட் பண்ணுறோம். ஒருவேளை இந்த சிரப் கிறிஸ்டலைஸ் ஆகிடுச்சுன்னா வரி பண்ணாதீங்க. கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு இதில் ஹீட் பண்ணாலே போதும். அந்த சிரப்பி கன்சிஸ்டன்சி மறுபடியும் வந்துடும். நம்மளோட பாயசம் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் நம்ம அதை ஹீட் பண்ணுறோம். கடைசியாக நீங்கள் இதில் ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்ச் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பாயசம் இப்போ தயாரான நிலையில் உள்ளது. நம்மளோட யம்மியான பாயசம் இஸ் ரெடி டு சர்வ். சூப்பராக இருக்குது. இதில் நம்ம அந்த பாஸ்மதி ரைஸ் கொரன்னு அரைச்சி போட்டதுனால திரு நல்லா குக் ஆகி சூப்பராக நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள் and subscribe to Crazy Couch Potato. Bye bye. This is Roshni signing off.